அன்னாபிஷேக பௌர்ணமி விழா. சரி. இந்த அன்னாபிஷேகத்துக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லா அபிஷேகமும் பார்த்துருப்பீங்க. சுவாமிக்கு தேன் அபிஷேகம், பால் அபிஷேகம், பன்னீர், சந்தனம் எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அன்னாபிஷேகம் மட்டும் எல்லாமே அபிஷேகம் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் வந்து நம்ம ஜலத்தை கொட்டிட்டு அலங்காரத்தை கலைச்சிருவோம். ஆனால் இந்த ஐப்பசி அன்னாபிஷேகம் அன்னத்தால் செய்யக்கூடிய அந்த அபிஷேகம் மட்டும் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தா ஒரு 6 மணி நேரம் 1 மணி நேரமாச்சு வச்சிருப்பாங்க. அந்த அன்னத்தை அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே அப்பிட்டு இங்கே நம்ம கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் அலங்காரமாக பண்ணியிருக்கோம். சில இடத்துல அன்னத்தை மட்டும் சுவாமிக்கு அப்படியே அபிஷேகமாக கோபுரமாக போட்டு வச்சுருவாங்க. அலங்காரத்துக்காக தான் அந்த மாதிரி பண்ணுறது, ஒரு அழகுக்காக இந்த மாதிரி உருவம் போடுறது. மற்றபடி சாதாரண அன்னத்தாலே சுவாமிக்கு வந்து கோபுரமாக அபிஷேகம் பண்ணாலே போதுமானது. ஏன் இந்த அன்னாபிஷேகம் செய்யணும், எதுக்காக செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன் ஒரு சித்ரா பௌர்ணமி செய்யக்கூடாதா? மாதம் தான் பௌர்ணமி வரையும் அந்த ஐப்பசி பௌர்ணமிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்பெல்லாம் முன்போக விளையும். இப்போ இந்த ஐப்பசி மாதம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செந்தாக்கெல்லாம் கொஞ்சம் அறுவடைக்கு தயாராகவே இருக்கும். அப்போது நம்மளுடைய இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பனியில் கருகும். நீ சித்திரை போனீங்கன்னா வெயிலில் கொஞ்சம் கருகும். இந்த ஐப்பசியில் மட்டும் நல்லா நீரோட்டமாக இருக்கக்கூடிய ஒரு மாதங்கள் இந்த நாள்லாம் பார்த்தீங்கன்னா அப்போது பயிர் ரொம்ப செழுமையாக இருக்கும். அது அந்த பயிர் எங்கேயுமே கருவும் கருக்காது, அதிகமாக சுற்று அடிக்காது. அது இருக்கிற பட்சத்தில் சுத்தமான அந்த பச்சரிசியால் எடுத்து சுவாமிக்கு என்ன பண்ணுறான்னு கேட்டால் அபிஷேகம் அன்னத்தால் அபிஷேகம் செய்கிறாங்க. ஏன் அன்னத்தால் அபிஷேகம் செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கோடி லிங்க தரிசனம் சொல்லுவாங்க. கோடி லிங்க தரிசனம் சொல்லுவாங்க. ஒரே இடத்துல நீங்க கோடி லிங்கத்தை எப்படி தரிசனம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அன்னாபிஷேகத்தின் மூலமாக தான் பண்ண முடியும். ஏன்னு கேட்டால் ஒவ்வொரு அரிசியும் அரிசி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அரிசியில் பார்த்தீங்கன்னா நாராயணம் இருக்கிறாரு, அங்க பரமாத்மாவும் இருக்காரு. 2 பேரும் இருக்கிறாங்க. உள்ளுக்குள்ள பரம்பொருளும் இருக்காரு. பரமாத்மான்னு பார்த்தீங்கன்னா நாராயணன் சொல்லுவாங்க, பரம்பொருளை பார்த்தீங்கன்னா சிவபெருமானை சொல்லுவாங்க. அந்த ஒரே ஒரு அரிசியில பரமாத்மாவும் இருக்கிறாரு, பரம்பொருளும் இருக்கிறாரு. எல்லா உயிர்களுக்கும் ஆதாரம் பார்த்தீங்கன்னா உணவு தான். உணவு இல்லைன்னா இந்த உலகத்துல ஒரு ஜீவராசியோட உயிரோடு இருக்க முடியாது. அப்படி காக்கும் தெய்வமான மகாவிஷ்ணுவும் இருக்காரு. அந்த அழித்தல் என்று சொல்லக்கூடிய கர்ம வினைகளை அழித்து இந்த ஆத்மா வந்து இந்த சமுத்திர கடலை பெருங்கடலை நீங்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சிவபெருமான் அதுக்கு உண்டான வேலையை செய்கிறாரு. அப்படி காத்தலும் இந்த அழித்தலும் 2ம் சேர்ந்து நடக்குது. அழித்தல் விவசாயிகள் பண்றாங்க, காத்தல் மகாவிஷ்ணு பண்றாரு. இந்த அழித்தல் வந்து பார்த்தீங்கன்னா கர்ம வினைகளை அழிக்கக்கூடிய ஆற்றல் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்முடைய பரம்பொருள் தான். இதுதான் அது இருக்கிற பட்சத்தில் ஒரே இடத்துல மொத்தமா ஒரு கோடி லிங்கத்தை நீங்க தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு பெரும் பாக்கியம் கேட்டீங்கன்னா இந்த பாடம் தான். ஏன்னா அரிசி நீங்க நிற்க வச்சு பார்த்தீங்கன்னா லைட்டா பாதி மறுத்து பார்த்தா அந்த லிங்க சொரூபத்துல தான் இருக்கும். அதனால இந்த ஐப்பசி அன்னாபிஷேகம் வெகு விமர்சையாக பண்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரே இடத்துல கோடி லிங்கத்தை நம்மளால பார்க்க முடியாது. அப்படி ஒரு பெரும் பாக்கியம் தான் இந்த ஐப்பசி அன்னாபிஷேக திருவிழா. பௌர்ணமி எதுமா பார்த்தீங்கன்னா இந்த பூமியானது கொஞ்சம் கூலிங்காக இருக்கும், ஒரு குளிர்ந்த நிலையில இருக்கும். குளிர்ந்த நிலையில சாமியும் கூட நம்ம அந்த அன்னத்தால சாமிக்கு அலங்கார அபிஷேகம் பண்ணிட்டு அந்த பௌர்ணமிக்கு அந்த கலக்கம் மேல வந்து சுவாமி கட்டம் வரும். அதனால அதே நேரத்துல அங்கே நிலவுக்கும் தீபாராதனை, இங்கே சூடா இருக்கக்கூடிய அக்னி சுரூபமா இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கும் தீபாராதனை நடந்தது. இந்த அலங்காரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் ஒரு 1/2 மணி நேரம் இருக்கும். அப்புறம் அலங்காரத்தை கலைச்சிட்டு மகா அபிஷேகம் நடக்கும். அஷ்டாபிஷேகம் என்று சொல்லக்கூடிய அந்த பால் தயிர் சந்தனம் எல்லாமே அங்கே அபிஷேகம் நடக்கும். அபிஷேகத்தை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா பிரசாத விநியோகம் நடக்கும்.
அழகில் சோதியன் நம்பலத்தாடுவான் மலசிலம்படிகள் வாழ்த்தி வணங்குவான் நானேயோ தபம் செய்தேன்
நானே யோத்தவம் செய்தேன் சிவாய 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 நமவன பெற்றேன் தேனாயின் அமுதுமாய் நித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து என் உளம் புகுந்து அடியவர்க்கு அருள் செய்தாய் ஊனாரும் உயிர் வாழ்க்கை உருத்தொன்று வருத்திடவே அப்பா பகவனே அனைத்துலக நாயகனே அப்பா பகவனே அனைத்துலக நாயகனே எம்பால் என்றும் அமுதினைச் சொரியும் அமுதவள்ளனே இம்மை மறுமை இரண்டிற்கும் ஏற்ற நலன்கள் எல்லாம் தருபவன் நீயே உம்மை பிரியாது உம்பரவு முடியாது உம்மை பிரியாது உள்ளத்தடகை வந்தளிக்கும் இன்சுவையே எம்மையும் ஒருவருட்டுமா ஏற்று எம்புரை தீர்த்த இதய தெய்வம் வெண்காட்டீஸ்வர தெய்வமே தென்னாருடைய சிவனே போற்றி தென்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி பாகம் பெண்ணுருவானாய் போற்றி காவாய் கனகத்திரே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வெண்காட்டீஸ்வர தெய்வமே போற்றி போற்றி அப்படியே ஓம் நம சிவாய அஞ்சு தடவை சொல்ல வேண்டியதெல்லாம் ஒரு சத்தமா ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய